ஸோ கிவன் an integer array, ஒரு integer array கொடுத்துருக்காங்க. we have to find the sub array with the largest sum. எந்த sub array largest sumனு கண்டுபிடிக்கணும். இப்போ sub array அப்படின்னா என்னன்னா, a sub array is a contiguous non-empty sequence of elements. contiguous இருக்கணும் within the array. ஸோ கண்டினியூஸாக இருக்கிற எந்த எலமெண்ட்ஸ், அது ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், ரெண்டு எலமெண்ட்டாக இருக்கலாம், நிறைய எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் அரேவே இருக்கலாம், ஆனால் கான்டினியூஸாக இருக்கணும். அதுதான் சப் அரே. ஓகே, ஸோ சப் அரேன்றது நான் எம்டியாக இருக்கணும். அதாவது ஒரு எலமெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு எலமெண்ட், ரெண்டு எலமெண்ட், இல்லை கண்டினியூஸாக இருக்கிற எலமெண்ட் சப் அரே, ரைட்? ஸோ சப்செட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிற -5, அப்புறம் 2, அப்புறம் 1, இது வந்து சப்செட். அது வந்து எங்கெங்க கண்ணாம எங்கேருந்து தானே எடுக்கலாம் நீனு, அது சப்செட். சப் சீக்வன்ஸ் அப்படின்றது அந்த அரேலேருந்து எலமெண்ட்ஸ் எடுக்கணும், நடுவில் சில எலமெண்ட்ஸை நீ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணுற, இந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணுற, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுற அப்படின்னா மீதி எலமெண்ட் என்ன இருக்கு? -2, 1, -5. இது சப் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் மெயின்டைன் ஆகணும். ஒரிஜினல் அரேல என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதே சீக்வன்ஸ் மெயின்டைன் ஆகும். இது வந்து சப் சீக்வன்ஸ். ஸோ இதுதான் 3 இது: சப் அரே, சப்செட், சப் சீக்வன்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த சப் அரேக்கு மேக்ஸிமம் சம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா, எல்லா சப் அரேயும் பார்க்கணும், ரைட்? ஸோ எல்லா சப் அரே என்ன, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்டர் வச்சுக்கோ, ஐ, ரைட்? ஜேவுமே இங்கேயே ஸ்டார்ட் பண்ணு, ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஓகே, -2 + 1, அப்புறம் இந்த பிளஸ், இந்த பிளஸ், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே போ. ஆட் பண்ணிட்டே போயிட்டு இதில் எது மேக்ஸிமம் வருதோ மேக்ஸிமம் ட்ராக் பண்ணிக்கோ, கரெக்ட்? மேக்ஸிமம் ஒரு மேக்ஸ் வேரியபிளை ட்ராக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஐ இங்கே வருது அப்படின்னா திருப்பி ஜே இங்கிருந்து இந்த இது, இந்த இது. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பரேவும் நம்ம பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு we need to have the max which will be equal to the first element. Okay, then you will have I which will go from 0, அதிலிருந்து nums உடைய length வரைக்கும் I plus plus. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஃபார் லூப் போடுறேன் ஃபார் ஜே. ஜேவும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஐ எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஆரம்பிக்கும், எண்டு வரைக்கும் போகும் ஜே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வாட்டியும் ஒரு கரண்ட் சம் வச்சுக்கிறேன், அதை 0ல வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஜே என்ன பண்ணுறேன் நான், ஒரு வாட்டியும் என் கரண்ட் சம் கூட இந்த ஜேல இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ஆட் ஆகிட்டே வருமா, கரெக்டா? அப்புறம் என் கரண்ட் சம் வேல்யூ வந்து மேக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் இல்லைனா கரண்ட் சம். என் கரண்ட் சம் இல்லைனா கரண்ட் மேக்ஸ், இதில் எது மேக்ஸோ அதை என் மேக்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறேன், ரைட்? ஃபைனலா I have to return the max. Let's submit it. So இது expected 210ல 204ல டைம் எக்ஸீடட் வருது. கண்டிப்பா இது வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் வந்து லாஜிக். இதில் ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஆர்டர் ஆஃப் 1 தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, we can use first thing, we can use dynamic programming. இப்போ செகண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we have to use dynamic programming. டைனமிக் ப்ரோக்ராமிங் என்ன பண்றேன் அப்படின்னா, அதாவது இந்த அரேவை அப்படியே ஒரு க்ளோன் எடுத்துக்கிறேன், இதுதான் டிபி அரே. டிபி டைனமிக் ப்ரோக்ராமிங் என்ன, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம். இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் -2, கரெக்டா? இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா, ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல மேக்ஸிமம் சம்மு, அது பிளஸ் இந்த வேல்யூ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ என்ன வரும், -2 + 1 என்ன, -1. அது மேக்ஸா இல்லைனா இங்க இருக்கிற வேல்யூ மேக்ஸா, இது ரெண்டுத்துல எது மேக்ஸோ அதுதான் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸிமம் சம்.
அது மாதிரி ஒரு இண்டெக்ஸும் கண்டுபிடிச்சிட்டே போறோம். கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு ஃபைனலா இந்த அரேல எது மேக்ஸிமம் வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூவோ அதை எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அதுதான் டிபி சொல்யூஷன். ஸோ டிபி சொல்யூஷனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டிக்ளேர் அ டிபி அரே. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லூப் அடிச்சு க்ளோன் பண்ணலாம், இல்லை nums டாட் க்ளோன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இப்படி பண்ணாலும் க்ளோன் ஆகிடும். ஒரு காப்பி எடுத்துக்கிறோம், nums அரேல காப்பி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ I am going over all the values in the DP, correct? அதாவது எங்க இருந்து போவேன் அப்படின்னா int I is equal to 1 ல இருந்து I less than nums dot length இது வரைக்கும் போறேன். ஓகே, I plus plus. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ டிபி ஆஃப் ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ விச் வில் பி என்ன அப்படின்னா, மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் டிபி ஆஃப் ஐ ஆர் டிபி ஆஃப் ஐ மைனஸ் 1 பிளஸ் டிபி ஆஃப் ஐ. இல்லை nums of i கூட போடலாம் க்ளோன் எடுக்கல அப்படின்னா. ஓகே, ஸோ நான் ஒரு பர்டிகுலர் இடத்துல வேல்யூ நான் ஃபில் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4th இண்டெக்ஸில் ஃபில் பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், 3rd இண்டெக்ஸ் இது என்ன குறிக்குது, இது வரைக்கும் வர மேக்ஸிமம் சம் குறிக்குது. இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதா, இல்லைனா இந்த வேல்யூ மட்டுமே மேக்ஸிமம் வேல்யூ வருதா? இந்த வேல்யூ மட்டுமே மேக்ஸிமம் வேல்யூனா அதை அப்படியே எடுத்துக்கிறேன். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் இஸ் டன். ஃபைனலா ஐ ஹாவ் டு ஹாவ் அ மேக்ஸ். அது வந்து டிபி ஆஃப் 0ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ஐ எம் கோயிங் ஓவர் ஆல் த வேல்யூஸ் இன் டிபி அரே. மேக்ஸை அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் வேல் கமா மேக்ஸ். இதில் போயிட்டு இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி மேக்ஸ் இருந்தால் மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக ஐ ஹவ் டு ரிட்டர்ன் த மேக்ஸ். ரைட்? ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு, பட் பீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஏன்னா இது வந்து இந்த லூப் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n டைம்ஸ் ஓடும், இந்த லூப் தனியாக ஒரு ஆர்டர் ஆஃப் n டைம்ஸ் ஓடும். ரெண்டு டைம்ஸ் லூப் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம க்ளோன் வேற பண்றோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேற யூஸ் பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ நம்ம பெஸ்ட் சொல்யூஷனுக்கு போவோம். ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we have to find we can use greedy cadence algorithm இருக்கு. கேடன்ஸ் அல்காரிதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணிட்டு போகும்போது, ஸோ கேடன்ஸ் அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மேக்ஸிமம் அரே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இஃப் த ரன்னிங் சம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வரோம், கரெக்டா? ரன்னிங் சம் நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்பர் இருக்கு, ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஆட் பண்ண சம் ஏதோ நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் நமக்கு சேர்த்துக்க வேணாம், இதை அவாய்ட் பண்ணிடலாம். அப்ப நம்ம கரண்ட் சம் இருக்குல்ல, அதை ரீசெட் பண்ணிடலாம். கண்டிப்பா இதை சேர்த்தோம்னா கம்மியாக தான் போகுது, நமக்கு மேக்ஸிமம் சம் தான் வேணும். ஸோ அந்த அல்காரிதம் படி இதை விட்டுட்டு ரீசெட் பண்ணிட்டு இங்க இருந்து திருப்பி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ whenever the current sum drops below 0 we reset it and start new. ஓகே, ஸோ அதான் கேடன்ஸ் அல்காரிதம். இப்போ இந்த அல்காரிதம்ல பண்றது என்ன, எப்படி பண்றது அப்படின்னா, we will declare a current sum. ஓகே, நம்ம பார்த்துக்கணும் என்ன பண்ணணும், we have to keep on tracking. இல்லை இப்படியே பண்ணிட்டு போகுமா, இண்டெக்ஸ் தேவை கிடையாது இல்லை இது. ஓகே, and we need to also have a max value. ஓகே, int nums.
ஒரு நம்பரா போயிட்டு கரண்ட் சம் ஓ ஓ ஓ ஓ ஓ கரண்ட் சம்மையும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். இஃப் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இஃப் கரண்ட் சம் லெஸ் தென் 0 அப்படின்னா கரண்ட் சம் 0 கூட வச்சுக்கலாமே. ஓகே இது தேவையில்லை, இது வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் சம் லெஸ் தென் 0னா கரண்ட் சம்மை ரீசெட் பண்ணிடுறேன். ஓகே ரீசெட் பண்ணிட்டு கரண்ட் சம் பிளஸ் ஈக்குவல் டு நம் வர நான் கரண்ட் சம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ மேக்ஸை அப்டேட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கமா கரண்ட் சம் ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் ட்ரை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனலாக ஐ வில் ரிட்டர்ன் த மேக்ஸ். ஓகே ஓகே நவ் லெட் மீ செக் இஃப் இட் இஸ் ரைட் ஆர் நாட். ஓகே இப்போ என் மேக்ஸில் வந்து நம்ஸ் ஆஃப் 0 -1 இருக்கு, -2 இருக்கு, இதானே -2 இருக்கு. இப்போ ஃபுல்லாக லூப் அடிக்கிறேன். என் கரண்ட் சம்மை ட்ராக் பண்ணிட்டே வாங்க. கரண்ட் சம் என்ன வரும், இப்போ லெஸ் தென் 0 கரண்ட் சம் ஒரே 0 லெஸ் தென் 0 கிடையாது. அப்போ நம்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். என் கரண்ட் சம் -2 வரும். இப்போ மேத்து என்னது எடுத்தது மேக்ஸ் அதே தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. அப்போ அடுத்தது வரேன். ஓகே இப்போ மேலே போயிட்டு கரண்ட் சம் லெஸ் தென் 0 இப்போ கரண்ட் சம்மை 0 ஆக்கிடுறேன். 0 ஆக்கிட்ட அப்புறம் 1 ஆட் பண்ணுறேன். இப்போ எது மேக்ஸு -2 மேக்ஸில் எனக்கு -2 இருக்குது. -2 மேக்ஸா 1 மேக்ஸா 1 தான் மேக்ஸாக அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே அடுத்து இங்கே வரேன். இதை கரண்ட் சம்மோட ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும், இது லெஸ் தென் 0 கிடையாது, கரண்ட் சம் கூட இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன வரும், which will be -2 again, right? -3 + 1 will be -2. கரண்ட் சம் -2. மேத்னா மேத் அப்டேட் ஆகாது, மேத்ல 1 தான் இருக்கும், மேத் அப்டேட் ஆகாது. அடுத்தது போகிறேன். இப்போ கரண்ட் சம் என்னது நெகட்டிவ்னா என்னது 0க்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு இந்த 4 ஆட் பண்ணிடுறேன். கரண்ட் சம்மில் 4. இப்போ மேத்தில் என்ன இருக்குது, ஏற்கனவே 1 இருக்குது, 4 தான் மேக்ஸ். ஸோ 4 அப்டேட் ஆகிடும். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறேன், கரண்ட் சம் இல்லை, கரண்ட் சம் கூட இந்த -1 ஆட் பண்ணால் கரண்ட் சம் 3 ஆகிடும். மேத் அப்டேட் ஆகாது. ஓகே அப்புறம் கரண்ட் சம் லெஸ் தென் 0 கிடையாது, கரண்ட் சம் கூட இந்த 2 ஆட் பண்ணனா 5 ஆகிடும். மேத்து 5ன்னு அப்டேட் ஆகிடும். அப்புறம் கரண்ட் சம் லெஸ் தென் 0 கிடையாது. அப்போ மேத் கூட 1 ஆட் பண்ண அப்படின்னா 6 ஆகிடும். 6 ஆனால் மேத்து 6க்கு அப்டேட் ஆகிடும். ஓகே அப்புறம் மேலே வருது. இப்போ கரண்ட் சம் கூட -5 ஆட் பண்ணினா இது 6 - 5 1 ஆகிடும், மேக்ஸ் அப்டேட் ஆகாது. மேலே வருது. கரண்ட் சம் கூட 4 ஆட் பண்ணினா 5 ஆகும், மேக்ஸ் அப்டேட் ஆகுது. ஃபைனலாக மேக்ஸில் 6 இருக்குது, 6 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ட்ரை ரன் ஒர்க்ஸ். லெட் சி if we submit it works or not. ஆ 99%, ஏன்னா ஒரே லூப்பு. ஸோ திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் knowing some algorithms, Cadence algorithm. Okay.